பாருங்கப்பா, எத்தனை திவ்யா கலர்ச்சிகள் இங்கே உருவாகிறதுக்காக தங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற ஆசையை அப்படியே உள்ளுக்குள்ளே குடும்பத்தினருக்காக போட்டு அடைச்சிக்கிட்டு நொம்பலத்தில் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க போல. தங்களுடைய ரோல் மாடலான அந்த திவ்யா கலர்ச்சி அவங்க ஊர் பகுதிக்கு எங்கேயோ பக்கத்தில் விசேஷத்துக்கு வந்திருப்பாங்க போல. தங்களுடைய ரோல் மாடலை பார்த்தோன்னா உணர்ச்சி வசப்பட்டு அம்பட்டு பேரும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இப்போ இதில் திவ்யா கலர்ச்சியை எந்த வகையில் பிரபலமாக எடுத்துக்கிறாங்களோ அந்த நிலையில் அவருடைய அந்த செயல்பாடு, அவருடைய காணொளிகளெல்லாம் உள்ளார்ந்து பார்க்காங்களா, அப்போ அவர் வெளியிடுற காணொளிகளை இவங்கெல்லாம் ஆதரிக்கிறாங்களா, இல்லை அவரை போல் தாங்களும் ஒரு சமூக வலைதள ஆபாச பிரபலமாக வரணும்னு ஆசைப்படுறாங்களாங்கிறது இதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுது. பாருங்கள், இளந்தலைமுறையில் அடடா அத்தா நல்லா வளர்ந்துருவீங்கயா நீங்களாம், குடும்ப குத்து விளக்கு வாழ்த்துக்கள், விளங்கிடுண்டா சாமி. ஏன் அந்த அந்த பிள்ளைய பயந்து ஓடுது கழுது, என்னடா நம்மளையா இப்படி